2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது அப்படின்னு இயேசு சொல்லி கொடுக்கிறாரு. இது எங்க வருதுன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒரே ஒரு வசனம் தான். இவ்வளவுதான் சத்தியம், இவ்வளவுதான் டீச்சிங். ஒரே வசனம் தான் டீச்சிங். இதுக்கு முன்னாடி பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்லி கொடுப்பாரு. இதுக்கு அடுத்து எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள், இந்த பூமிக்கான விஷயங்களை பற்றி கவலைப்படாதிருங்கன்னு சொல்லுவார். ரெண்டுத்துக்கும் நடுவில் வர இது விஷயம் மத்தேயு 6:19 33 வரைக்கும் வர ஒரு பகுதி, அதில் வர 24ஆம் வசனம். ஸோ 2 எஜமான்கள்னு சொல்லிட்டு தேவனுக்கும் உலக பொருளுக்கும் கர்த்தர் சொல்கிறார், இயேசு சொல்லி கொடுக்குறாரு. இங்கிலீஷில் எப்படி வரும்னா யூ கேனாட் சர்வ் காட் அண்ட் மேமன் அப்படின்னு வரும். மற்ற டிரான்ஸ்லேஷனில் பார்த்தா யூ கேனாட் சர்வ் காட் அண்ட் பி என்ஸ்லேவ்ட் வித் மணி, என்ஸ்லேவ்ட் டு மணி. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும்னா எஜமான்கள்னா யாரு, எப்படி நாம் அவங்களுக்கு ஊழியம் செய்கிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் வரி மட்டும் எடுத்துக்கிறேன், பீஸாக இதை பார்ப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. எஜமான்னா யாரு? லார்ட், ரூலர், ஓவர்சியர், டைரக்டர், இந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்கிறவங்கள எஜமானுன்னு சொல்லுவோம். மாஸ்டர்ன்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் தகப்பன் ஆண் வீட்டுடைய எஜமான், அப்படி தான் புரிஞ்சுப்போம். பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா எஜமான்கள். வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களுக்கு யார் வேலை கொடுக்குறாங்களோ அவங்க உங்கள் எஜமான். ஒரு அரசாங்கம், ஒரு கிங்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதோடைய ராஜாவோ இல்லாட்டி அந்த பிரசிடென்ட் ஆர் த சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தா இவங்கெல்லாம் எஜமான்கள். ஒரு சிட்டி ஒரு டவுன் ஒரு வில்லேஜ்னு பார்த்தா அங்கே வந்து பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க சொல்கிறத எல்லாரும் கேட்குவாங்க. ஏன் அவங்க கொடுக்குற கட்டளையே கீழ்ப்படிஞ்சு அதுபடி நம்ம நடக்கிறோன்னா அவங்களுக்கு நம்ம தலை வணங்குறோன்னா அவங்க நம்மளுக்கு எஜமான். சிம்பிள், இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஜஸ்ட் ஃபார் த கான்டெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். நான் எந்த எஜமானுக்கும் ஊழியம் பண்ணுறதில்ல, நானே என் வாழ்க்கைக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் ஓட்டு போட்டிருக்கீங்களா? நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா நீங்கள் தலைவர் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஏன் உங்களுடைய தலைவர் யாருன்ட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓட்டு போடுறீங்க. நீங்கள் ஓட்டு போட்டவங்க ஜெயிச்சாங்களோ இல்லையோ அந்த ஓட்டிங் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா யார் வந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு தான் ஓட்டே போடுறோம். ஸோ நீங்கள் ஓட்டு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கோ தலை வணங்குறீங்க, அவங்க உங்களுக்கு எஜமான். ஏசி இங்கே அதான் சொல்கிறாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வரேன், அதுக்கு வரேன். சரி, பட் ஏசு இங்கே 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. டிஃபால்ட்டாக நம்ம கிறிஸ்டியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறோன்னா காட் அண்ட் த டெவில் தான் சொல்லுவோம் நம்ம. ஆனால் இந்த உமானத்தில் காட் அண்ட் மணின்னு வருது. அப்படியே இருந்தாலும் நம் பூமியில் இருக்க எஜமான்கள் 3வது எஜமான் ஆகிடுவாங்க, இல்லை 4வது எஜமானாக இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு எஜமான், படிக்கிற இடத்துல ஒரு எஜமான், வீட்டில் ஒரு எஜமான், நாட்டில் ஒரு எஜமான், இந்த மாதிரி நிறைய எஜமான்கள் வராங்களே. 2 எஜமான்களுக்கு தானே ஊழியம் செய்ய கூடாதுன்னு இயேசு சொல்கிறார். அப்படின்னா என்னன்னா இட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் குட் அண்ட் ஈவில். ஜீசஸ் இஸ் டீச்சிங் அபவுட் குட் அண்ட் ஈவில், நன்மை தீமை, அதை பற்றி சொல்கிறாரு. உண்மையும் பொய்யும் தான். ஏன்னா இதுக்கு இந்த வசனத்துக்கு ஜஸ்ட் பிஃபோர் முந்தைய வசனம் நம்ம படிச்சோன்னா இஃப் த லைட் யூ திங்க் இஸ் ஆக்சுவலி டார்க்னஸ், ஹவு டீப் த டார்க்னஸ் இஸ்ன்னு சொல்லிட்டு முடிப்பார். அது உண்மையும் பொய்யும் வித்தியாசப்படுத்தி பேசுவார். அதுக்கு முன்னாடி வசனம் தான் பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஓகே, ஸோ இட்ஸ் பேசிக்லி ட்ரூத் அண்ட் லை, காட் அண்ட் அ லை. காட் தான் ட்ரூத். ஓகே, அதனால இங்கே காடுன்னு யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, காட் இஸ் ட்ரூத். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. காட் இஸ் ட்ரூத் and the other one is a lie. ஓகே, பூமியில் உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்காங்கன்னா அவங்க எந்த எஜமானுக்கு தலை வணங்குறாங்க? நன்மைக்கு தலை வணங்குறாங்களா இல்லை தீமைக்கு தலை வணங்குறாங்களா? அவங்களுக்கு அது எஜமான். ஸோ அந்த செயின் போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னா உங்கள் தாய் தகப்பன் இன்கேஸ் ரட்சிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ நான் ரட்சிக்கப்படலைன்னா அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, பாவம் செய்ய விரும்புகிறாங்க, அவங்க ஒரு பாவி.
ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் தகப்பனுக்கு தலை வணங்குறீங்க அப்படின்னா உங்கள் தகப்பன் பாவத்துக்கு தலை வணங்குறார், பிசாசுக்கு தலை வணங்குறார். அவர் ஒரு பாவத்தின் அடிமை. ஸோ இன்னெவிட்டபிளி நீங்கள் அந்த எஜமானுக்கு தலை வணங்குறீங்க. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு தலை வணங்குறீங்க, உங்கள் அப்பா டெவிலுக்கு தலை வணங்குறாரு. நீங்கள் இன்னெவிட்டபிளி டெவிலுக்கு தலை வணங்குறீங்க. நீங்கள் என்னதான் பைபிள் படிக்கிற, நான் கிறிஸ்தவன், பரிசுத்தமாக வாழ ஆசைப்படுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜபம் பண்ணுறேன், இடைவிடாமல் ஜபம் பண்ணுறேன், உபவாசம் இருக்கிறேன், கர்த்தரையே தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் 2 எஜமானுக்கு வேலை செய்கிறீங்க. சிம்பிளாக சொன்ன வீட்டு செட்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதாவது தாய் தகப்பனுக்கு தலை வணங்கக்கூடாதா அப்படி கிடையாது. தாய் தகப்பனை கனம் பண்ணணும். ஏன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக அப்படின்ட்டு ஒரு கட்டளை இருக்குது. தலை வணங்குறது வேற, கனம் பண்ணுறது வேற. ஏன் ஹானர் பண்ணி ஆகணும். அவங்க கர்த்தரோட வழியில் இல்லைன்னா அவங்களுக்கு கனம் பண்ணணும், சரி அவங்களுக்கு தலை வணங்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. we are not anymore slaves. அந்த அடிமைத்தனத்துலேருந்து தான் விடுதலை கொடுத்து இயேசு நம்மளை ரட்சிக்கிறார். ஓகே, let's put that aside. அடுத்த போர்ஷன், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஏனெனில் நான் சேர்க்கிறேன், ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். அது எப்படி முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த சேம் செட்டப், தகப்பன் ரட்சிக்கப்படலை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அவங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு இயேசுக்கும் கீழ்ப்படிஞ்சு சேர்ந்து வாழ முடியுமா? ஆற்றுலையும் கால் சேத்துலையும் கால் ஆற்றுலையும் கால் சேத்துலையும் கால் வச்சு நான் போக முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தான் இங்கே இயேசு சொல்கிறாரு. ஏனெனில் ஒருவனை நேசித்து ஒருத்தனை பகைத்து உணர்த்தனை மற்றவனை சிநேகிப்பான், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். யூ கேனாட் ரியலி ப்ளீஸ் டு போத் த மாஸ்டர்ஸ். நன்மையும் தீமையும் ஒரே இடத்துல காணப்பட வாய்ப்பில்லை. இதுதான் இயேசு இங்கே தர சொல்ல வர்றாரு. உனக்குள்ள யாருன்னா ஒருத்தருக்கு தான் ஒரு பக்கமாக தான் சாஞ்சிருப்பேன். ஒன்று தீமைக்கு சாஞ்சிருப்பேன், இல்லை நன்மைக்கு சாஞ்சிருப்பேன், உண்மைக்கு சாஞ்சிருப்பேன், இல்லை பொய்க்கு சாஞ்சிருப்பேன். 2த்துக்குமே சாய்ந்து இருக்க முடியாது ஒரு மனுஷனால. அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு. இதை நம்ம ட்ரெஷர் பார்க்கும்போது, இதுக்கு நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட எண்டில் ஒரு பிளேலிஸ்ட் வரும், கீழே வரும். அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா முதல் 4 எபிசோட்ஸ் வந்து ட்ரெஷர் பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் கேட்குறதுனா கேட்டுக்கலாம். குயிக்காக சொல்கிறேன் பாருங்க. ஓகே, பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அவைகளை பூச்சி துருவும் அரிக்கும், திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சும் துருவும் அழிக்காது, திருடரும் கண்ணை விட்டு திருடுவதில்லை. wherever your treasure is, there the desires of your heart will also be. உங்கள் பொக்கிஷம் எங்கிருக்கிறதோ அங்கேயே உங்கள் இருதயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வசனம் முடியும், அந்த பேரபிள் முடியும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இருதயம் இருக்கும்னா, நீங்கள் எந்த எஜமான சர்வ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் டிசையர்ஸ் இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், உங்களுடைய ஆசை, உங்களுடைய ஆம்பிஷன், உங்களுடைய எய்ம், உங்களுடைய நோக்கம், வாழ்க்கையின் இலக்கு, இதெல்லாம் எந்த பக்கமாக இருக்குதோ அந்த வழியில் இருக்கிற எஜமானை தான் நீங்கள் சேவிப்பீங்க, அந்த எஜமானை தான் நீங்கள் நேசிப்பீங்க. அதுதான் உங்களுடைய எஜமானாவே நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. யோசிச்சு பாருங்கள். இது ஏன்னா இது பின்னாடி வந்து பணத்தை பற்றி சொல்கிறார். கடவுளுக்கும் உலக பொருளுக்கும் அப்படின்னா மணிக்கும் ஊழியம் பண்ண முடியாதுன்னா, உங்களுடைய வாழ்க்கையை மணியை பேஸ் பண்ணியிருக்குன்னா யூ ஆர் பேசிக்லி சர்விங் தட் மாஸ்டர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பணம் இல்லாமல் உங்களால் ஒரு நாள் சர்வை பண்ண முடியுமா? வித்தவுட் டிபெண்டிங் ஆன் மணி. சாப்பாடுக்கு தான் வேலைக்கு போகிறோன்னு சொல்கிறோம்ல, காசு இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது. விதைச்சா விளைய விட்டு அதை அறுவடை பண்ணி நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் சாப்பிட சொல்லி நம்மளுக்கு சாபம் விட்டுருக்காரு கர்த்தர். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அதான் மனுஷனுக்கு கொடுத்த சாபம். நீ வேர்வை சிந்தி உழைச்சி அதன் கனிகளை புசிப்பாய், அந்த பலனை புசிச்சு நீ வாழ்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒயிட் காலர் ஜாப்ஸ்க்காக ஆசைப்படுறோம், ப்ளூ காலர் பிடிக்காம, அதை வேர்வை சிந்தி சாப்பிடாம நோகாமல் அப்படியே கம்ஃபர்டபுளாக ஃபேனில் இல்லை ஏசியில் உட்காந்து வேலை செஞ்சு காசு வச்சு வாழணும், வேர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அது நீங்கள் உழைச்சி சாப்பிட விருப்பம் இருக்கா? உங்ககிட்ட ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே யூ ஹேவ் அபவுட் ஒரு 15-20 lakhs வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சொத்தை அப்படியே
எங்கன்னா ஒரு வெளியே ஒரு வனாந்தரத்தில் ஒரு லேண்ட் வாங்கி அந்த லேண்டில் ஒரு வீடு கட்டிட்டு அந்த காசில், ஏன்னா தூரத்தில் போய் வீடு கட்டுறதுனா இட் வில் பி வெரி சீப்பர், லேண்டெல்லாம் சீப்பாக இருக்கும். சிம்பிளாக ஒரு கப்புள் ஆஃப் பெட்ரூம்ஸ் இருக்கிற வீடு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன் தாங்கிற மாதிரி வீடு கட்டிட்டு ஒரு கிணறு வெட்டி மோட்டர் எலக்ட்ரிசிட்டிலாம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா கூட இல்லாமல் இருக்கலாம். ஆதாம் எலக்ட்ரிசிட்டிலாம் எல்லாமே 900 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தான். ஆபிரகாம் விசுவாச தந்தை எலக்ட்ரிசிட்டி எல்லாமே 100 வருஷம் வாழ்ந்து செத்து போயிடாரு. தாவீது, சாலமோன் ராஜாக்கள், அவங்கெல்லாம் ராஜாக்கள். எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஃப்ளஷ் டாய்லெட்ஸ் கிடையாது, வாட்டர் பைப்லைன்ஸ் கிடையாது, பைப்லைன் கிடையாது அந்த காலத்தில், இன்டர்நெட் கிடையாது, கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது. அப்படி தான் வாழ்ந்து செத்தாங்க. ஸோ அப்படிலாம் வாழ முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு அண்ட் சுற்றி நீங்கள் ஒரு கார்டன் வச்சு அண்ட் விவசாயம் பண்ணி ஆடு மாடு லைஃப் ஸ்டாக்லாம் வாங்கி போட்டு ஒரு 20-25 lakhs நீங்கள் செட்டப் பண்ணி சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க. கர்த்தர் அறியாதவங்க வாழ்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். இந்தியாவில் வாழ்கிறாங்க, தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. people who do not serve Christ, people who do not accept Jesus as the King of Kings, their King. அவங்க சஸ்டைனபிள் லைஃப் வாழ்கிறாங்க. அறுவடை பண்ணி ரீப் பண்ணி they live and they enjoy their life in peace. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஊருக்கு வெளியே ஒதுக்கு போகிறோமா வாழ முடியும்னா வாழ முடியும். ஆனால் நீங்கள் பணம் நம்பி தான் வாழணும், பணம் இல்லாமல் வாழ முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அடிமையாக தான் இருக்கீங்க, பணத்துக்கு அடிமையாக இருக்கீங்க. இன்டர்நெட் இல்லாமல் வாழ முடியாது, எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் வாழ முடியாது, பெட்ரோல் ஃபியூவல் இல்லாமல், அதாவது வெஹிக்கிள்ஸுக்கு ஃபியூவல் இல்லாமல் வாழ முடியாது, செருப்பு போடாமல் வாழ முடியாது, கழுத்தில் தங்கம் இல்லாமல் வாழ முடியாது, டெலிவிஷன் இல்லாமல், ஃபேன் இல்லாமல், லைட் இல்லாமல் வாழ முடியாது. என்ன இது எல்லாமே நல்ல கண்டுபிடிப்பு தான். ஆனால் அதெல்லாம் காசு இருந்தால் தான் வாங்க முடியும். அதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ கூட நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். there is a light going on. I understand what you could think about me. இந்த இடத்துல இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன் because I have to do. எனக்கு அந்த மாதிரி போகணுன்னு ஆசை. கர்த்தர் ஒன்று என்னை கூட்டிகிட்டு போகலை. அதே நான் வாழ்ந்து காட்டுறதை நான் ரெக்கார்ட் பண்ணி கூட நான் காட்டலாம். பட் அகெயின் ஐ ஹேவ் டு கம் இன்டு த இன்டர்நெட் டு டாக் டு யூ. இங்கேருந்து வெளியே போனால் என்னால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இங்கே இருக்கிறேன், வேறு வழி இல்லாமல். ஐ மீன் இவாஞ்சலிஸ்ட் பேசிக்லி. ஸோ உங்களோட இடத்துல வந்து தான் உங்களுக்கு இவாஞ்சலிஸ்ட் பண்ண முடியும். அதனால் இந்த செட்டப் ஓகே, that's unnecessary, but I want to tell you, can you live without money? Yes we can. இன்னும் ட்ரைப்ஸ் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கூட்டமாக. அவங்களுக்குலாம் எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது. கவர்மெண்ட் கொடுத்துக்கிற அந்த சன்மானம், கேஸு, வாட்டர் பைப்லைன் எதுவுமே கிடையாது. மலைகள் எல்லாம் அங்கங்கே இருக்கிறாங்க. அவங்க they are feeding out of the nature just as God commanded. ஏன்னா அது ஒரு சாபமும் கூட. அவங்க வேர்வை சிந்தி உழைச்சி சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு பலனை கொடுப்பாரு. அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக வாழ்கிறாங்க. மலை ஏறி இறங்குறாங்கப்பா. 70 years ப்ளஸில் மலை ஏறி இறங்குறாங்க முட்டு வலி இல்லாமல். நம்ம இங்கே 55-60 மூட்டு வலி வந்துடுது. பீப்புள் கேனாட் சிட் அண்ட் ஸ்டாண்ட். அந்த அழகில் இருக்கிறோம். இது எல்லாமே எதனால் கிடைக்குதுன்னு, நம்ம ஒரு எஜமானை சர்வ் பண்ணுறோம். அந்த எஜமான் நம்மளை அடிமைப்படுத்தி அடித்து நொறுக்கி நாசம் பண்ணி உடம்பை வீணாக்கி நம்ம எடுக்கிற ஃபுட் அடல்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கா? நீங்களே விளைய வச்சு சாப்பிட்டா இட் வில் பி அடல்ட்ரேஷன் ஃப்ரீ இல்லையா, ஹெல்த்தி இல்லையா? ஆர்கானிக்கு நம்ம போகிறோம்ல, அதையும் காசு கொடுத்து தான் வாங்குறோம். நம்ம விளைய வச்சு சாப்பிட்றலாமே. விளைய வைக்க தெரியாது, அக்ரிகல்ச்சர்லாம் கஷ்டம் எனக்கு தெரியாது அப்படின்னா நம்ம மாஸ்டர்ஸ் டிகிரியெல்லாம் பண்ணுறோம். அறிவு இல்லாமல் நம்ம மாஸ்டர்ஸ் டிகிரியெல்லாம் பண்ணுறோம். எவ்வளோ பேசுகிறோம், நம்ம எவ்வளோ கான்செப்ட்ஸ் பேசுகிறோம், எவ்வளோ லாஜிக்ஸ் பேசுகிறோம், எவ்வளோ ஃபிலாசபிஸ் நம்மளுக்கு புரியுது. அக்ரிகல்ச்சர் புரியாதா? இலை, மரம், செடி, கொடிகள் அது புரியாது. ஐம் ஜஸ்ட் புட்டிங் தாட்ஸ் இன் யுவர் மைண்ட். ஓகே, திங்க் அபவுட் இட். வேறு வழியே இல்லாமல் பணத்துக்காக நான் வாழ்கிறேன்னா இல்லை, நீங்கள் பணத்தை விரும்பி பணத்துக்காக வாழ்கிறீங்க. பணத்தை பேஸ் பண்ணி நீங்கள் வாழ்க்கையை கட்டியிருக்கிறீங்க. திங்க் அபவுட் இட். ஸோ நீங்கள் அந்த பக்கம் இன்க்ளைன் ஆனீங்கன்னா பணத்துக்காக நிறைய பாவங்கள் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட டிசைர்ஸ் அந்த சைடில் இருக்கிறனால நீங்கள் பணத்தை சர்வ் பண்ணுறீங்க. பணத்தை சர்வ் பண்ணால் பணம் கிடைக்கும், உங்களோட டிசைர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். ரிட்டையர்ட் லைஃப் இந்த மாதிரி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும்னு எல்லாருக்குமே ஒரு பிளான் இருக்கும். இது காலேஜ் படிக்கிறவங்களுக்கே இருக்கும். இப்படி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும், நம்ம படித்து நல்லா வேலை செஞ்சு நிறைய நாளாக சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இப்படி ஒரு வீடு கட்டு, இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கிற மாதிரி செட்டில் ஆகிட்டு இப்படி கால் மேலே கால் போட்டு இப்படி ரிலாக்ஸ்டாக நம்ம கடைசி காலத்தை தள்ளணும். அது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு பணம் வேணும் இல்லையா?
இல்லை நீங்களே போய் உழைச்சி போய் வீடு கட்டலாமா? வீடு கூட நம்ம கட்டலாம்ப்பா. சிவில் இன்ஜினியரிங் இஸ் குவைட் ஈஸியர் கம்பேர்ட் டு அதர்ஸ் நினைக்கிறேன். பில்டிங், ஹவுஸ் பில்டிங் இஸ் ஈஸி. எல்லாருக்குமே மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும்ல. 12th மேத்தமெட்டிக்ஸ் வரைக்கும் இருந்தால் போதும். இட்ஸ் மோர் ஜியாமெட்ரி தான், கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிடலாம் கொஞ்சம் படித்தா. ப்ரொஃபஷ்னலாக பண்ண முடியாது, பட் இட் சஸ்டெயின் இல்லையா? இடமே இல்லாமல் சுருக்கி சுருக்கி கஷ்டப்பட்டு பாப்புலேஷன் மத்தியில் கோடி கோடியாக இடம் காசு கொடுத்து லேண்டு மாத்திரம் வாங்கி இன்னும் நிறையா கோடி கோடியாக போட்டு வீடை கட்டி ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு தூரம் போயிட்டு நம்மளே கட்டிட்டு வாழ்ந்துடலாம்ல? நம்மளோட வேர்வை மட்டும் தான் செஞ்சோம். காட் வில் ஹெல்ப் அஸ். காட் வில் கிவ் இனஃப் விஸ்டம். அவரை நம்பி வாழணும்னு நினச்சா ஞானத்தை கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. வனாந்தரத்தில் டேபர்னாக்கல் கட்ட சொல்கிறாரு. கிராஃப்ட்ஸ்மேனுக்கு நான் ஆவியை ஊட்டுறேன், தே வில் பில்ட் டால் அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் படித்து பாருங்கள், எக்ஸடஸ் அண்ட் லேவியராகும் ரெண்டுமே படிக்கலாம். அங்கே நான் கிராஃப்ட்ஸ்மேனுக்கு என் ஆவியை ஊட்டுறேன், தே வில் பி வெரி ஸ்கில்ட், தே வில் டூ எவ்ரி திங் தட் ஐ ஹவ் கமாண்டட் யூ. வனாந்தரத்தில் போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறாங்க, கோல்ட் ஸ்மித்லாம் பண்ணுறாங்க, வுட் வாக்கிங் பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவுட் இன் த வில்டர்னஸ். கடவுளால் முடியும். God can give you the ability. Because you serve the other master, you do not even understand your master இல்லையா? கடவுளை நம்ம இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. அவரால் என்ன முடியும் என்ன முடியாது, அவரால் முடியாது ஒன்றும் கிடையாது. அவர் என்ன முடியும், அவர் என்னென்ன செய்வார், அவருக்கு உண்மையாக இருந்தால் போதும். அவர் என்ன வேணால் செய்வார் உங்களுக்கு. நீ கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். அந்த மலை பிளந்து போய் கடலில் விழணும்னு நீ சொன்னினா அது நடக்கும்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு he is able to do it for you. He is able to do it for you. இயேசு ஒரு இடத்துல சொல்கிறாரு, மற்ற யோவான் 14ஆம் அதிகாரத்தில், நான் செய்த காரியங்களை செய்வீர்கள், நான் செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். அவர் தண்ணி மேலே நடந்தார், நம்ம தண்ணி மேலே ஓடலாம் தேவைப்பட்டா, நாட் ஃபார் அ ஷோ. ஓகே, திங்க் அபவுட் இட். நீங்கள் ஒருத்தரை நேசிச்சிங்கன்னா ஒருத்தரை வெறுப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் பணம் ஆர் ஈவில், உங்களுடைய டிசையர் இஃப் இட்ஸ் இன்க்ளைன்ட் டுவர்ட்ஸ் ஈவில், உலக விஷயங்களுக்காக உங்களோட டிசைர்ஸ்லாம் இன்க்ளைன்ட் ஆயிருந்துச்சுன்னா, அந்த எபிசோட்ஸ் பார்த்தா தான் கொஞ்சம் புரியும். இன்க்ளைன்ட் ஆயிருந்துச்சுன்னா யூ வில் ஹேட் காட், யூ வில் நாட் டூ எனிதிங் தட் வில் ப்ளீஸ் காட். ஓகே, அடுத்தது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. ஐ ஆல்ரெடி கவர்ட் அ லிட்டில் அபவுட் இட். நான் சும்மா சொல்கிறேன். ஏன் நாட் டெவில், ஒய் மணி? இயேசுவே சொல்கிறாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஏன் டெவிலுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை அப்படின்னா, இது கொஞ்சம் டீப்பர் ட்ரூத். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்கள். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ. இது புரிஞ்சே ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஐவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் இதுக்கு என்ன அர்த்தம் இந்த வசனத்துக்கு. ஏன் டெவில்னா, டெவில் ஆல்வேஸ் கம்ஸ் இன் டிஸ்கைஸ். அவன் ஒரு பொய்யன். இஸ் த ஃபாதர் ஆஃப் லைஸ்னு இயேசு சொல்லுவார். அவன் ஒரு பொய்யன், அவன்கிட்டேருந்து உண்மையே வராது. எப்போவுமே வேஷம் போட்டு தான் வருவான். ஒளியின் தூதனாக தரிச்சு கொண்டு வருவான் அப்படின்லாம் நம்ம நிறைய இடத்துல படிக்கிறோம். அவன் எப்போவுமே வேஷம் போட்டு தான் வருவான். அவன் நேராக வரமாட்டான். அவன் ஒரு கோழை, அவன் ஒரு பொய்யன். அதனால அவன் நேராக வந்தால் அவனை யாரும் வணங்க மாட்டாங்கன்ட்டு பணத்து மூலமாக அவன் அடிமைகளை பிடிச்சி வச்சுக்கிறான். யாரெல்லாம் பணத்துக்கு அடிமையோ அதெல்லாம் அவனுக்கு அடிமை. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் காட்டி காட்டி இந்த ஆசை அந்த ஆசை அந்த ஆசை இந்த ஆசை இது எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும்னா உனக்கு பணம் வேணும். பணம் வேணும்னா பணத்துக்கு வேலை செய்யணும். வேலை நீ செஞ்சுனா நீ என்னை தலை வணங்குவேன், நான் உனக்கு ராஜா அப்படின்னு பணத்து மூலமாக மொத்த உலகத்தையும் அவன் the devil is ruling over the world. The whole world is under his command. அவன் ஆண்டுகிட்டு இருக்கான் பணத்தின் மூலமாக. நாம் பணத்துக்கு அடிமையாக இருந்த பணம் இருக்கலாமா வேணாமான்றது அடுத்து நான் கொஞ்சம் சொல்கிறேன். நம்ம பணத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், பணம் இல்லாமல் வாழ முடியாது, பணம் தான் என் நம்பர் 1 ப்ரையாரிட்டி இன் மை லைஃப் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா எனக்கு அவன் தான் எஜமான். பேசிக்கலி அதான். அதனால தான் இவர் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். டெவிலுக்கு தான் ஊழியம் பண்ணுறான். பேசிக்லி பணம் உலக பொருள் அப்படின்னா டெவிலுக்கு தான். ஸோ தட்ஸ் த கான்டெக்ஸ்ட். நான் பணக்காரனாக இருந்தும் தேவனுக்கு மாத்திரம் உண்மையாக இருக்க முடியாதா அப்படின்னா முடியும். ஆனால் அது உங்கள் பொக்கிஷமாக இருக்கக்கூடாது. யோபுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு இயேசு. எல்லாத்தையும் எடுத்து போட்டுறாரு. அவங்ககிட்ட இருந்து ஒன்றுமே இல்லை. அவன் மனைவி கூட விட்டு போயாச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை ஏளனமாக பேசுகிறாங்க. எல்லாரும் நசுக்கி
தூரத்தள்ளிட்டாங்க. அவன் உடம்பெல்லாம் நாற்று அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு நோய் வந்துருச்சு, ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சு. அந்த இடத்துல சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், போடா அப்படின்றாரு. பேசிக்கலி தட்ஸ் வாட் ஹி மீன்ஸ். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஐ டோன்ட் பிளடி கேர் அப்படின்னு சொல்கிறான். கர்த்தர் அவனுடைய நேர்மையை பார்த்து, பேசிக்கலி அது ஸ்டார்டிங் எப்படி வருதுன்னா, யோபு முதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாத்தான் கிட்ட சொல்லுவார், நீ I want to actually read that passage one moment. ஓகே, இது யோபு முதல் அதிகாரம் 8வது வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் கடகடன்னு படிச்சிடறேன். இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதனால தான் யோபு கிட்டேருந்து எல்லாத்தையும் அடித்தார். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா இட் இஸ் குட். ஓகே, இட் இஸ் ரியலி குட். காட் இஸ் ஒர்க்கிங் இன் யோர் ஹார்ட்ஸ், ஒர்க்கிங் இன் யோர் லைஃப் டு மேக் இட் பெட்டர். யோபு 1:8-11. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. இதுக்கு முன்னாடி என்ன வரும்னா, சாத்தான் சொல்லுவான், எங்கேருந்து வர அப்படின்னு கேட்பாரு. நான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுவான் சாத்தான் கர்த்தர்கிட்ட. அதுக்கு கர்த்தர் கேட்பாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்ற அவனுக்கு ஒரு சாட்சி கொடுத்தாரு. பர்ஃபெக்டான ஒரு மனுஷன், அவனை நீ பாத்தியா, என்னோட ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், பாத்தியா நீ அவனை அப்படின்றது சாத்தான் கிட்ட கர்த்தர் கேட்கிறார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், சும்மாவா அவங்களுக்குலாம் பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. அவன் கைகளில் கிரிகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. சும்மாவா உங்களுக்கு கீழ்ப்படுகிறான், சும்மாவா. அதுக்கப்புறமா சாத்தான் சொல்கிறான், இந்த மாதிரி தான் அவன் எப்பவுமே பண்ணுவான். திஸ் இஸ் வாட் ஹி ஆல்வேஸ் டஸ். அண்ட் ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிப்பான் பாரும் அப்படின்னு சாத்தான் கர்த்தர்கிட்ட சேலஞ்ச் பண்றான். அதனால காட் அலோஸ், அவனை என்ன வேணா பண்ணிக்கோ, அவன் உயிரை மட்டும் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஸோ சாத்தான் போய் எல்லாத்தையும் பிடுங்குறான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்களா? நீங்க போவீங்களா? டெஸ்ட் இருக்கோ, நான் அதை பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். I went through that process. எனக்கு நடந்திருக்கு, அதனால கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். God will keep you. Whatever was being taken away will come to you in double fold. அவன் யோபுக்கு டபுள் ஃபோல்டு வந்துச்சு, உங்களுக்கு எத்தனை மடங்கு வருமோ அத்தனை மடங்கு வரும். that's not a promise. Double fold is not a promise. அது யோபுக்கு மட்டும் கொடுத்தது. எழுந்து போனதெல்லாம் திரும்ப வந்துருச்சு. எதுக்காக? கர்த்தர் டெஸ்ட் பண்ணாரு. அது மேலே இது ஹிருதயம் வச்சிருக்கியா இல்லையா? இல்லைன்னா அதோட ரிச்சாக வச்சுக்குவாரு. ஸோ ரிச்சாக இருக்கிறது தப்பு கிடையாது, உலக பொருள் கையில் இருந்தால் தப்பு கிடையாது. அது நம்மளுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடாது. அது போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீ கடவுளை தூஷிக்கக்கூடாது, மற்றவங்களை தூஷிக்கக்கூடாது. அதுக்காக அது ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணுன்றதுக்காக பாவம் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்ல வேண்டியிருக்கும். அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அது மேலே இருதயம் இருந்துச்சுன்னா. இல்லைன்னா போயிடுச்சு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அந்த மாதிரி உங்களால் வாழ முடியுமா? அப்படி வாழ்றீங்கன்னா உங்களுக்கு பணத்தாசையில் நீங்கள் பணம் உலக பொருள் உங்களுக்கு எஜமான் கிடையாது. யோபு சொன்ன மாதிரி உங்களால் சொல்ல முடியலன்னா உங்களுடைய எஜமான் பணம், உலக பொருள். 2 எஜமான்களுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்யக்கூடாது. ஐ ஹோப் திஸ் ஹெல்ப். உங்களுக்கு வேறு எதனா கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மென்ஷன் போடுங்க. நான் என்ன அன்கிளியராக சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன்லேயே ஐ வில் கிவ் யூ ப்ராப்பர் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன். ஆர் என்னுடைய நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், வேணும்னா கால் பண்ணி கேட்கலாம். இந்த வசனம் படிச்சுட்டு அவள் இந்த வீடியோ. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஏனெனில் ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இது இயேசுடைய உபதேசம். கடைப்பிடிக்க ட்ரை பண்ணுங்க. முடியலைன்னா இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. That's the end of this video.
இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ, மேலே இருக்க லிங்க்கில் ஃபாலோ பண்ணிக்கலாம். கீழே இருக்க லிங்க்கில் அது ட்ரெஷர் பற்றின வீடியோ சொன்னால ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். May the Lord God give you more understanding on who your master is. In Jesus' name, Amen. அடுத்த எபிசோடில் வாங்க. See you.